ஹாய் எல்லாருக்கும். இட்ஸ் மீ பிரமிஷா ஜெரால்ட். சேனலுக்கு உங்களை எல்லோரையும் கதை கேட்குறதுக்கு அன்போட வரவேற்கிறோம். டெய்லி ஒரு ஸ்டோரி. ஓகே, கேட்கலாமா? ஸ்டார்ட் பண்ணலாமா? போலாம் உள்ள. ஆனால் நம்ம கதை இன்னைக்கு அப்படிதான் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு ஊரில் ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டுக்குள்ளாடி பரபரப்பாக ஏதோ ஒரு விஷயம் பேச்சு ஓடிக்கிட்டே இருக்குது. இன்னைக்கு யாருக்குமே பேர் இல்லை. கணவன் மனைவி கிட்ட சொல்கிறான், காலையில் எழுந்துச்சு டீ போட்டு எடுத்துட்டு வா, தலைவலிக்குது, காலையிலே குடிக்கணும் போல இருக்கு அப்படின்ட்டு. மனைவி சொல்கிறா, டெய்லி இப்படித்தான், ஏதோ ஒன்று சொல்லி டெய்லி ஒரு 4-5 டீயாவது குடிச்சிட வேண்டியது அப்படின்னு திட்டிக்கிட்டே எடுத்துகிட்டு டீயை கொடுக்குறா. அவரும் டீ குடிக்கிறாரு. குடிச்சிட்டே இருக்கும்போது கல்யாணம் பண்ணி போன தன்னோட பொண்ணோட ஞாபகம் வந்துடுது மனைவிக்கு. அம்மா இல்லையா? குடிச்சிட்டு இருக்கும்போதே சொல்கிறாங்க, அவள் ரொம்ப தூரத்தில் இருக்கா, ரொம்ப நாள் வேற ஆச்சு அவளை பார்த்து, போகலாமே, போய் பார்த்துட்டு வந்துடலாமே அப்படின்னு சொல்கிறா. கணவன் யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு, கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது, சரி நான் வெளியில் போய் அந்த வேலையை பார்த்துக்கிறேன், நீ ஒரு ஆட்டோ கிட்ட பிடிச்சி போ, நான் பின்னாடியே வந்துட்டுறேனே அப்படின்றாரு. முதல்ல தயங்குறா மனைவி. இல்லை, நீங்களும் வாங்க சேர்ந்து போகலாம் அப்படின்ட்டு. அப்புறம் பொண்ணை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை இல்லை, அதனால சரி நான் போகிறேன், நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறா. கணவரும் சொல்கிறாரு, இதை தானே நானும் முதல்ல சொன்னேன், நீ போ, நான் வந்துடுறேன் அப்படின்னு. மனைவியும் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா வேலையும் முடிச்சுட்டு, பாத்திரம் கழுவுறது, வீடு துடைக்கிறது, தூக்குறது, எல்லா வேலையும் முடிச்சுட்டு நேராக கிளம்பி பொண்ணு வீட்டுக்கு போய் சேர்றாங்க. வீட்டுக்கு போய் காலிங் பெல் அடித்தோடனே பொண்ணுக்கு ஒரே குஷி, அம்மா வந்துட்டாங்க அப்படின்ட்டு. ஃபர்ஸ்டில் கட்டி பிடிச்சி அழுது ரொம்ப ஜாலியாக சாப்பிட்டு பேசி அந்த மாதிரி போகுது. கொஞ்ச நேரத்தில் 2 பேருக்கும் மாறி மாறி பேசி சண்டை வர ஆரம்பிச்சிடுது. அப்படியே சாயங்காலம் வரைக்கும் சண்டையிலே போகுது. என்ன இது, நீட்டாகவே வச்சுக்க மாட்டேங்கிற ஒன்றும் அப்படின்னு அம்மா கேட்குறாங்க. பொண்ணு, எல்லாம் நீட்டாக தானம்மா இருக்குது, ஏம்மா வந்த இடத்துலேருந்தே கத்திக்கிட்டே இருக்க அப்படின்னு பொண்ணு சொல்கிறாங்க. மாறி மாறி 2 பேரும் காய்ச்சி போச்சுன்னு கத்திக்கிட்டே இருக்காங்க. இப்படியே ஈவினிங் ஆயிடுது. அப்பா வெளி வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே நேராக பொண்ணு வீட்டுக்கு வந்துடுறாரு. கதவை திறப்பாங்கன்னு பார்த்தா 2 பேரும் மூஞ்சி கட்டு உட்காந்துட்ருக்காங்க. அப்படியா, ஒரு வழியா பொண்ணு கதவை திறக்கிறாங்க. திறந்துட்டு அப்பாவை அப்படியே முறைச்சி பார்த்துட்டு நிற்கிறாங்க. அப்படியே அப்பா எத்தி உள்ள பார்த்துட்டு, தொடங்கிட்டாங்களா 2 பேரும் அப்படின்ட்டு, ஓரமாக போ அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க. கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆச்சு, ஒரு நாள் தானே பார்க்க வந்தீங்க, ஒரு நாள்லேயே சண்டை போட ஆரம்பிச்சிட்டிங்களா 2 பேரும்? திருந்தவே மாட்டிங்களா? போங்க சைடில் 2 பேரும் அப்படின்ட்டு அப்பா அப்படியே செல்லமாக கொஞ்சிக்கிட்டு பொண்ணை பார்த்துட்டு உள்ளே போகிறாரு. அப்படியே உட்காந்து, அம்மா வந்த நேரத்துலேருந்தே அம்மா என்னை கத்திக்கிட்டே இருக்காங்கப்பா, நான் நீட்டாக வச்சுக்கலையா வீட்டை, அப்படி பண்ணுறானா இப்படி பண்ணுறானா, அழுக்காக இருக்குதான், கிச்சன் பாரு, வெளியில் பாரு அப்படின்னு திட்டிகிட்டே இருக்காங்கப்பா அப்படி செல்லமாக பொண்ணு அப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு இருக்காங்க. நீயும் பாய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்ட, ஒரு நாள் பொண்ணை பார்க்க வந்திருக்கோம், அமைதியாக இருக்க மாட்டியா, அவள் வீடு அவள் பார்த்துப்பா அப்படின்றாங்க. உடனே அம்மா சொல்கிறாங்க, கல்யாணம் ஆகி வந்திருக்காங்க, நீட்டாக வச்சுக்க வேண்டாமா வீட்டை, மாப்பிள்ளை என்ன நினைப்பாரு அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டார், அவரை சேர்ந்து ஹெல்ப் பண்ணுற ஆள் தான், நீ சும்மா இரு,
பொண்ணை திட்டிகிட்டே இருக்காது அப்படின்றாரு. எப்பவுமே இந்த அப்பாக்கள் வந்து பொண்ணுக்கு தான் சப்போர்ட் இல்லை. அப்படியே பேசிட்டு சமைச்சு முடிச்சு டின்னரையும் 3 பேரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டு முடிக்கிறாங்க. முடிச்ச கையோட அப்படியே வாங்க வெளியில அப்படியே நடந்துட்டு வரலாம். பக்கத்துல தானே மார்க்கெட் இருக்குது. அப்படியே போயிட்டு வரலாம். அப்படின்ட்டு 3 பேரும் சேர்ந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே பொண்ணு கையில வாங்கினதுலேருந்து கல்யாணம் பண்ணி கொடுத்த வரைக்கும் அப்பாவும் பொண்ணும் பேசிக்கிட்டே கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே ரோட்டில் நடந்து போகிறாங்க. சந்தோஷமா இருக்குது. அம்மா பார்த்து சிரிச்சுக்கிட்டே வராங்க. என்னவா இருந்தாலும் உங்களுக்கு குழந்தை தான் இல்லை அவ? மனைவி கேட்குறாங்க. கணவன் மனைவியை பார்த்து கேட்குறாங்க. உனக்குவா குழந்தையா தெரியலையா அப்படின்னு. அப்படின்ட்டு சிரிக்கிறாங்க. அப்புறமா கடைவீதியில் கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்காங்க. போயிட்டுருக்கும்போது அங்கே ஒரு கடையில் அழகழகான பொம்மைகள் தொங்க விட்டுருக்கு. அந்த பொம்மை எப்படி இருக்குன்னா குழந்த மாதிரியே இருக்கு. அப்படியே அந்த குழந்தை பொம்மைகளை பார்த்துட்டு பொண்ணு அப்படியே நின்னுடுறா. அவ கண்ணிலேருந்து கண்ணீரா வருது. அப்போ அவங்க அப்பா பார்த்துட்டு சொல்றாரு, இதுக்கெல்லாம் கவலைப்படுவாங்களா? கூடிய சீக்கிரம் உனக்கு கையிலேயும் ஒரு குழந்தை வரும் அப்படின்னு கண் கலங்கி போய் சொல்லிட்டு கையில் ஒரு அழகான பொம்மை வாங்கி கொடுத்து சொல்றாரு, எப்போவுமே நீ கவலையாக இருக்கிறத நான் பார்க்கக்கூடாது, சந்தோஷமாக இருக்கணும், எதை நினச்சும் வருத்தப்படக்கூடாது, கூடிய சீக்கிரம் உன் கையில் குழந்தை வரும் பாரு அப்படின்றாரு அவரோட அந்த கம்பீரமான வாய்ஸில். பொண்ணு பார்த்து சிரிக்கிறா. அப்பாவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே மனசுக்குள்ளே நினச்சிக்கிறா, நானும் என் கணவரும் எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் போயிட்டோம், கோயிலாக போயிட்டோம், கிடைக்கலையே எனக்கு குழந்த அப்படின்னு மனசுக்குள்ளாடி ரொம்ப வருத்தப்படுறா. சரி அப்பாக்காக கொஞ்சம் முகத்தில் சிரிப்போட அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறாங்க எல்லாரும். சரி காலெல்லாம் வலிக்குது, போதும் வீட்டுக்கு போகலாம், டைம் வேறு ஆயிடுச்சு அப்படின்றாரு அப்பா. சரி அப்படின்ட்டு 3 பேரும் சேர்ந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்படியே வேலைக்கு போன தன்னோட கணவரும் வந்துடுறாரு. மருமகன் கூட சேர்ந்து உட்காந்து எல்லாருமே பேசுகிறாங்க, சிரிக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் சரி நாங்கள் இன்னைக்கு கிளம்புறோம் அப்படின்ட்டு அப்பாவும் அம்மாவும் கிளம்புறாங்க. அப்புறம் பாய் சொல்லிட்டு 2 பேரும் பெட்ரூமுக்கு வராங்க. படுக்கையில் உட்காந்து ஆளுக்கள் 2 பேரும் முகத்தை பார்த்துக்கிறாங்க. சின்னதாக ஒரு சில கான்வர்சேஷன்லாம் போகுது. ஃபைனலாக ஒரு முடிவெடுக்கிறாங்க. நம்ம எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துட்டோம், இதுக்கு மேலே காத்திருக்க வேண்டாம், ஒரு குழந்தைய எடுத்துக்கலாமே அப்படின்னு. மனைவியும் சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்னு. புக் பண்ணிட்டு எல்லா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அங்கேயே கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஒரு சில மாதங்கள் கழியுது. கால் வருது, ஒரு பொம்பளை குழந்தை வந்திருக்கு, வந்துரு பார்க்குறீங்களா, எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு. ஓகே அப்படின்னு அவங்களும் அந்த இடத்துக்கு போகிறாங்க. பார்க்குறாங்க. அந்த குழந்தை பக்கத்தில் போக போக அவளோட ஹார்ட் பீட்டு அதிகமாகுது. அவள் கண்ணிலிருந்து என்னன்னு தெரில மளமளன்னு கண்ணீர் வருது. போய் அப்படி அந்த தொட்டிலுக்குள்ளாடி எத்தி பார்க்குறா. அந்த அழகான கண்ணு, சின்னதாக கை,
கால் அப்படியே ஆட்டிக்கிட்டே இருக்குது அந்த பாப்பா. அவ்வளோ க்யூட்டா, அழகா, வார்த்தையே இல்லை அவளுக்கு சொல்றதுக்கு. பார்க்குறா, பார்த்துக்கிட்டே இருக்கா அப்படியே. பார்த்துட்டு திரும்பி வரவே முடியல அவளால. கூப்பிடுறாங்க, வாங்க வந்து எல்லாத்துலேயும் சைன் பண்ணுங்க, பண்ணிட்டு அப்புறமா எடுத்துகிட்டு போகலாம் குழந்தைய அப்படின்ட்டு. அவளால் அந்த இடத்த விட்டு அசையவே முடியல. அப்பமா கேட்குறா, நான் கையோட எடுத்துகிட்டு போயிடுறேனே அப்படின்னு. நீங்கள் போங்க ஆஃபீஸ்க்கு, பாப்பாவை ட்ரெஸ்அப் பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்ட்டு. ஓகே அப்படின்ட்டு மனசே இல்லாமல் கிளம்புறா. போய் ஆஃபீஸ் ரூமில் அவளால் உட்காரவே முடியல. சீக்கிரம் சைன் பண்ணுங்கங்க அப்படின்னு சொல்கிறா. எல்லா டாக்குமெண்டேஷனும் முடிஞ்சு பாப்பா கையில் வருது. ஒரு பிங்க் கலர் குட்டியாக ஒரு ஃப்ராக் போட்டு பாப்பாவை அப்படியே கையில் கொடுக்குறாங்க. அந்த பாப்பா எப்படி வந்துச்சு என்னன்னு அவங்கக்கிட்ட கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்களாம், இந்த பாப்பா குப்பை தொட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னு. சரின்னு சொல்லி அதுக்கு மேலே எதுவுமே பேசாமல் பாப்பாவை கையில் வாங்கிட்டு 2 பேரும் காரில் வந்துட்டு இருந்தாங்களாம். கணவர் பார்த்து பார்த்து கொஞ்சிக்கிட்டே வந்தாராம், பாப்பு பாப்பு அப்படின்னு. அப்போ அவ சொன்னாலாம், நமக்கு குழந்தை இல்லாமல் இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு இந்த பாப்பா கையில் வந்து கிடச்சிருக்கு. ஆனால் எவ்வளோ அசால்ட்டாக குப்பை தொட்டியில் போட்டு போயிட்டாங்களா அப்படின்னு. அவங்களுக்கு அந்த அருமை தெரியல, அதனால தான். ஆனால் இந்த குழந்தை நம்ம கையில் வந்து கிடச்சிருக்குதுல்ல, நமக்கும் ஒரு அழகான வாழ்க்கை, பாப்பாக்கும் ஒரு அழகான வாழ்க்கை. இனி நம்ம 2 பேரும் இல்லை 3 பேரும் சேர்ந்து ஒரே குடும்பம் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்ட்டு. அதே மாதிரி ரொம்ப அழகா சந்தோஷமா அந்த குடும்பம் அமைஞ்சது. பாப்பா பெருசாக வளர்ந்துக்கிட்டே இருந்தா. கணவருக்கு ப்ரொமோஷன் எல்லாம் கிடச்சி அவரும் அடுத்தடுத்த லெவலுக்கு போனார். இந்த குடும்பம் சந்தோஷமாக தங்களோட லைஃப்பை வாழ ஆரம்பித்தாங்க. குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க, நல்லா இருக்காங்க இப்போ அப்படின்ட்டு. அப்பா அம்மா முக்கியமாக சந்தோஷப்பட்டாங்க, என் பொண்ணு இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கா அப்படின்னு. ஓகே, இதோட இந்த கதை முடியுது. ரொம்ப நீளமாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பாய் எல்லாருக்கும். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.